விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்திற்கு அன்புமணி வருகை தந்திருக்கும் அண்மை செய்தி, அதிரடி செய்தி. அன்புமணி தனது தாயாரை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கும் இல்லத்திற்கு வருகை தந்ததாக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இடையே பெரும் சர்ச்சை கிட்டத்தட்ட பல நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் இன்றும் கூட தனது பெயரை அன்புமணி உபயோகம் செய்யக்கூடாது, இனிஷியலை வேண்டுமானால் உபயோகித்துக் கொள்ளலாம் என்று ராமதாஸ் அதிரடியாக செய்தியாளரிடம் கூறுகை முக்கிய செய்தியாக இடம்பெற்ற இந்த நேரத்தில் ராமதாஸ் கும்பகோணத்தில் முகாமிட்டிருக்கும் நிலையில் தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி தற்போது வருகை தந்திருக்கும் அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி வருகை தந்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. தனது தாயை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கும் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அன்புமணி. ராமதாஸ் தற்போது தைலாபுரத்தில் இல்லை, கும்பகோணத்தில் முகாமிட்டிருக்கும் நிலையில் தற்போது தனது தாயாரை சந்திக்க அன்புமணி தற்போது வருகை தந்திருக்கும் காட்சிகள் இவை. இது குறித்து பரிமேல் அழகன், நமது குமுதம் செய்தியாளர் பரிமேல் அழகர் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். பரிமேல் அழகர், ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்தில் இல்லாத நேரத்தில் அன்புமணி தற்போது தனது தாயை சந்திக்க அங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது. நிச்சயமாக இதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தரலாம். வணக்கம் மோகன்ராம். அதாவது பாமகவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே பாமகவில் கடந்த 8 மாதங்களாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் சூழ்நிலைகள் நடந்து வந்த நிலையில், அதாவது அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் அவர்கள் நீக்கியதும் தலைவர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி அவர்கள் நீக்கியதும் தொடர்ந்து ஒரு 8 மாதங்களாக தொடர்ந்து சர்ச்சையாக ஒரு குழப்பத்தில் பாமக தொண்டர்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது ராமதாஸ் இன்று கூட தனது பெயர் அவருக்கு பெயருக்கு பின்னால் அவர் பெயரை பயன்படுத்தக்கூடாது, அதேபோல் தேவைப்பட்டால் அவருடைய இன்சியலை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இன்று செய்தியாளர் சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில இன்று அதாவது ராமதாஸ் அவர்கள் தற்போது மயிலாடுதுறைக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு சென்றிருக்கும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது தாயை சந்திப்பதாக தற்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்துள்ளார். மேலும் அங்கு கட்சி நிர்வாகிகள் விசாரித்த போது தனது தாயை சரசு சந்தித்தும் மேலும் ஓமந்தூர் பகுதியில் உள்ள பாமக இல்ல நிர்வாகி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக அன்புமணி வட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் கூறுகின்றனர். இந்த திடீர் என்று ராமதாஸ் வீட்டில் இல்லாத நிலையில் அன்புமணி அவர்கள் வந்திருக்கின்ற செய்தி அறிந்து பாமக தொண்டர் நிறைய பேர் இந்த தைலாபுரம் தோட்டத்துக்கு விரைந்து வந்துள்ளனர். மேலும் இது கட்சி நிர்வாகிகளை பெரும் ஒரு அதிர்வலை ஏற்பட்டுள்ளது. அன்புமணி அவர்களின் சமாதான முயற்சியா அல்லது சண்டை முற்ற வைக்கும் சந்திப்பா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். உங்கள் தகவல்களுக்கு நன்றி.